அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்ததாகவும் தற்போது விடிய அரசால் தமிழகம் படாத பாடுபட்டு கொண்டிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருவொற்றியூரில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ தலைமையில் புரட்சி தலைவி பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா தாரமங்கலம் 27வது வார்டில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பல்பாக்கி கிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலை மற்றும் புரட்சி தலைவியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் ஆண்களுக்கான உடற்கட்டமைப்பு போட்டி நடைபெற்றது. புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி இதற்கான ஏற்பாடுகளை தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் அன்பு அங்கப்பன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூரில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CV ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், புடவை, வேஷ்டி வழங்கப்பட்டது. முன்னதாக பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் புரட்சித் தலைவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது.